ஐயோ ஆண்டவனே, டிவிலலாம் நியூஸை பார்த்தாலே பகீர் பகீர்னு இருக்குது. கேஸ் இல்லை, கேஸ் இல்லை, கேஸ் இல்லை, கேஸே 4000 விற்கிது, 5000 விற்கிதுன்றாங்களே, பயமா வேற இருக்குது. அம்மா தாயே ஈஸ்வரி, இந்த மனுஷன் மட்டும் கேஸை பிடிச்சிட்டு வந்துட்டாருன்னு வையே, ஆணி செருப்பு போட்டு அழகு குத்தி அக்கிளி சட்டி எடுத்து உன் கோயிலுக்கு வந்து மொட்டை போடுறேன்பா. சின்ன பொண்ணு, அக்கா வேண்டுதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கே, எதுக்கு? சிலிண்டர் தட்டுப்பாடு, சிலிண்டர் கிடைக்கணும்னு தான். சிலிண்டருக்கோசரம் மொட்டை போட்டு அழகு குத்தி அக்கிளி சட்டி எடுத்து ஆணி செருப்பு எடுத்து நடந்து வரியா? இது உனக்கே ஓவரா இல்லையா? உன் உடம்பு தாகுமா? ஓ, இந்த வீட்டில் நான் மட்டும்தான் சாப்பிட்றேன்னா, மற்ற யாரும் சாப்பிட்லையோ? நான் எனக்கு வேண்டலை, என் மாமியாருக்கு வேண்டிக்கிட்டேன். நீ வேண்டுதல் வேண்டது மட்டும் எங்க சின்னத்துக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். முடிய மொத்தமா மொட்டை அடிச்சிடும். ஏக்கா நீ வேற போட்டு விட்டுறாதக்கா. ஏமா கேஸ் முடிஞ்சு போச்சா? ஆமாக்கா, கேஸ் காலையில் முடிஞ்சு போச்சு. சரியான சல்லையா இருக்கு. ஏதோ 2 நேரம் கடையில் வாங்கி சாப்பிட்டோம், நேரம் ஓடி போச்சு. இனி ராத்திரிக்கும் கடையிலே வாங்கி சாப்பிட்டா எப்படி காசு கட்டுப்படியாகும்? அதான் என் குழந்தை மாசம் 60,000 சம்பாதிக்கிறாருல, அப்புறம் என்ன, வாங்கி சாப்பிடுங்க. 60,000 சம்பாரிச்சு கடைக்கே கொடுத்துட்டா என்ன பண்ணுறது? வீட்டில் 3 பேர் இருக்கோம், 3 பேர் 3 விதமாக சாப்பிட்டா கடையில் வாங்கி தின்னா என்ன ஆகுறது? மொத்த காசும் சம்பாரிச்சு கடைக்கு தான் கொடுக்கணும். எங்களுக்குமே அப்படித்தாம்மா கேஸ் முடிஞ்சு போச்சு. அதான் சரி போயிட்டு காட்டில் விரவு பொறுக்கிட்டு வரலான்னு போனேன், விரவும் கிடைக்கல. விரவும் இல்லையா? அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஆமாம்மா, இத்தனை நாள்லாம் காட்டில் இந்த விரவெல்லாம் அனாமத்தான் கிடந்துச்சு, யாரும் எடுக்கவும் மாட்டாங்க, ஒன்றும் மாட்டாங்க. இன்னைக்கு போய் பார்க்குறேன், ஒரு இடத்துல ஒரு குச்சை பார்க்க முடியல தெரியுமா? எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க, கேஸ் விலை ஏறவும். அதான் பாருங்கக்கா, பெரும் ரோதனையா இருக்கு. 3 நேரமும் கடையில வாங்கி சாப்பிட கஷ்டமா இருந்துச்சுன்னா என்ன மாதிரி போய் விரவு எடுத்துட்டு வந்து அவ அடுப்பு பத்த வச்சு எரிக்க வேண்டியதானே? ஆட ஏக்கா, நான் எங்க வீட்லயே சமையல் செய்ய மாட்டேன். ஏதோ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சமையலை கத்துக்கிட்டு கேஸ்ல நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் அடுப்புல பண்ணுனா நான் என்னத்தன்னு பண்றது? என்ன அதுல விரவு வைக்க மாட்டோம், அதுல விரவு வச்சு எரிப்பான், அவ்வளவுதான். அதெல்லாம் நல்லா இருக்குமா, சமைச்சு பாரு. அட ஏக்கா, நீங்க வேற யார் அதெல்லாம் ஊதிக்கிட்டு கிடப்பா? அப்ப அதெல்லாம் பார்த்தா வேலையாகுமா? நாங்கெல்லாம் இந்த இதேதான், ஏதோ 2 வருஷம் 3 வருஷம் தான் நாளை கேஸ். அது இல்லைன்னு எனக்குமே இப்பெல்லாம் கை கால் ஓடல. இருந்தாலும் என்ன பண்றதுன்னு தான் விரவள்ளி கட்டிக்கிட்டு வந்தேன். இப்ப என்ன கேஸுக்கு தம்பி போயிருக்கா அப்படியே என்னது? அதான் உங்க குழந்தை போயிருக்காரு, இன்னும் ஆளை காணோம். வாராரே. வந்துட்டாரா வந்துட்டாரா வந்துட்டாரா? வாங்க வாங்க வாங்க, வாயா வாயா என் செல்ல குட்டி வாயா. இன்ன வரைக்கும் தான் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். கேஸ் எடுத்துட்டு ஓடியா ஓடியா ஓடியா. உன் பையன் வேற பாலுன்னு அழுகிறான், அவனுக்கு பாலை சூடு பண்ணுவான். நீ வேற சின்ன பொண்ணு, ஒரு இடத்துலயும் கிடைக்கல தெரியுமா? என்னது ஒரு இடத்துலயும் கிடைக்கலையா? யோ, கேஸ் பிடிச்சாதான் நீ வீட்டுக்கு வரணும், இல்லைன்னா வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? அதையும் மீறி நீ வந்துகிட்டு இருக்க. அடியே, எங்கேயும் கிடைக்கலடி. இருந்த இடத்துல எல்லாம் புடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு இடத்துல இல்லாம நானே அல்லோல் பட்டு வந்திருக்கேன், நாக்கு தள்ளி போய். சரியா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு அது தெரியாது. எனக்கு கேஸ் இப்ப வந்தே ஆகணும். சின்ன பொண்ணு, அதான் தம்பி சொல்றாருல, புரிஞ்சுக்கோ. இருந்தா புடிச்சிட்டு வர மாட்டாரா? இல்லன்னு தானே வந்திருக்காரு, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஐயோ, நான் என்ன பண்றது? சின்ன பொண்ணு கவலைப்படாத சின்ன பொண்ணு, வெளியே இந்த அடுப்பு மாதிரி கட்டி வச்சிடறேன், நீ அதுல வச்சு சமைச்சுக்க, புகையவே புகையாது. ஆமா, அந்த கறி பாத்திரத்துல நீயா கழுவுவ அடுப்புல வச்சுட்டு? மனுஷன் கழுவுறனுக்கு தானே தெரியும். உங்க அம்மா ஒன்றும் செய்யாது, அது பாட்டுக்கு மல்லாக்கப்படுறதுக்கு இந்த இப்ப ஊரை சுத்த போற மாதிரி ஊரை சுத்த போயிடும். நானே இங்க வடிச்சு கொட்டி எல்லாம் பண்ண முடியுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா சின்ன பொண்ணு, ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நாளைக்கு எதுவும் கிடைக்குதான்னு பாப்போமே. நானும் இதை எழுதி போட்டிருக்கேன், இன்னும் எனக்கு எப்ப வருதுன்னு தெரியல, பாப்போம். அக்கா உட்காந்துருக்கிறத பார்த்தா சாமி மாதிரி இருக்கு. சாமி எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கான்னு தெரியலையே. சாமி. உமா, நீ என்ன இந்த பக்கம்? இங்கே எல்லாம் துணி துவைக்க வந்தோம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? சும்மா அப்படியே உட்காந்துருக்கலான்னு. சும்மாவா உட்காந்துருக்க? சும்மாதான். எனக்கு தெரியும் உங்க வீட்டில் என்னால் பிரச்சனைன்னு. சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, நான் பார்த்தேன். உங்கள் அம்மா திட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த 20,000 ரூபா எனக்கு நீ துணி எடுக்கிறதுக்கு கொடுத்தியே, அதுதானே? அதெல்லாம் இல்லை, இது வேற. பொய் சொல்லாத சாமி. நீ உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல எனக்கு தான் கொடுத்தேன்னு. நீ எதுக்கு உன் வீட்டில் திட்டு வாங்கிட்டு இருக்க?
என் அம்மாவை பற்றி உனக்கு தெரியாதா? உனங்களுக்கு தான் கொடுத்தேன்னு தெரிஞ்சா சண்டைக்கு வருவாங்க. அவங்க தான் சண்டைக்கு வருவாங்கன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு நீ கொடுத்த? இல்லை, என்னைய கட்டிக்க போகிற பொண்ணாக இருந்தீங்கன்னா உனக்கு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு பல ஆசையில் என் மனசில் இருந்துச்சு. ஆனால் எதுவுமே நடக்கலை. ஆனால் எனக்கு கிடைக்காதது அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அவர்கிட்ட உனக்கு எல்லாமே கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் அது எதுவும் கிடைக்காதுன்னு போது தான் சரி, நம்ம விரும்பினவளுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யணும்னு தான். உனக்கு என் மேல அவ்வளோ ஆசையா? இது சரியான நேரமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் உன்னை சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன் எதுக்குன்னுலாம் எனக்கு சொல்ல தெரியாது. அப்படி உனக்கு எதுவுமே பண்ணலையே. இந்த உலகத்தில் ஒருத்தர் நமக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்கன்றதுக்காக தான் லவ் வரணும்னா அந்த லவ் உண்மையானதாகவே இருக்காது. எதுவுமே பண்ணலைனாலும் வர்றதுக்கு பேர் தான் லவ். நான் உன்னை முதல்ல பார்க்கும்போது நீ நம்ம டீச்சர்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்த. உங்கள் வீட்டில் அப்போது அந்த அளவுக்கு வசதியும் இல்லை. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு தான். கிழிஞ்ச துணியை தான் போட்டுட்டு வருவேன், அதுவும் தச்சு தான் போட்டுட்டு வருவேன். ஒரு டைம் டேபிளில் கிழிஞ்சோனையும் நம்மளோட படித்த பிள்ளைங்கள்லாம் உன்னை கிண்டல் பண்ணாங்க. அப்போ நீ ரொம்ப அழுத. அப்போ உன்னை பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருந்துச்சு. அந்த நிமிஷத்துலேருந்து எனக்கு என்னமோ தெரியல, உன் மேலே ஒரு விருப்பம், எனக்கு புரியாத விருப்பம் அது வந்துச்சு. அது சாதாரணமாக வந்ததுன்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் எல்லாரும் உன்னை எங்கேயாவது வச்சு அசிங்கப்படுத்துகிறாங்க வைக்கிறாங்கன்னா என் மனசுக்கு கேட்காது. அப்போல்லாம் அவங்கக்கிட்ட போய் சண்டை போடணும்னு தோணும். அதெல்லாம் நீ எதுவும் தப்பாக எடுத்துக்குவியோ அப்படின்னு தான் மறைச்சு இருந்தேன். உன் கூடயே இருந்தேன். நீ பயன்படுத்தினது தூக்கி வீசினதுன்னு மொத்தத்தையும் பாதுகாத்து வச்சேன். ஆனால் அதெல்லாம் பண்ண எனக்கு என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நேரடியாக சொல்ல தைரியமும் இல்லை. அதனால தான் லெட்டராக எழுதி கொடுக்கணும்னு நினச்சேன். அதுவும் உன் கையில் கிடைக்கல. பரவாயில்ல, எனக்கு இருக்க லக்கு அவ்வளோதான் நினச்சிட்டு தான் இனி எதுவுமே வேணான்னு நினச்சேன். மறுபடியும் ஒன்று பார்க்கும்போது இந்த தடவையாவது நீ எனக்கு கிடைப்பேன்னு நினச்சேன். அதுவும் கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் நொறுங்கி தான் போயிட்டேன். ஆனால் இப்போது உன்னை கட்டிக்க போகிறவர்கிட்டையாவது எல்லா வசதியும் இருந்து நீ இப்போயாவது நல்லா இருப்பேன்னு பார்த்தேன். அதுக்கும் கொடுப்பனை இல்லையேன்னு தான் என்னால் முடிஞ்சதை உனக்கு கொடுத்து உதவணும்னு நினச்சேனே தவிர வேற எந்த காரணமும் இல்லை. சேர்ந்து இருக்கும் உள்ளத்துல துணையாரு நமக்கு வெள்ளத்துல. எங்கள் அம்மா என்னை திட்டினா திட்டிட்டு போகிறாங்க. என் அம்மா தானே திட்டினாங்க, வேற யாரோவா திட்டினாங்க. அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் உன்னை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றது மட்டும்தான் எனக்கு பெருசாக தோணுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமும் உனக்கு எந்த தேவைனாலும் என்கிட்ட நீ கண்டிப்பாக கேட்கலாம். நான் உனக்காக பண்ணுவேன். உயிர் காதல் அழியாது, நெருப்பாலும் பொசுங்காது. சரி, நான் வரேன். அப்பா வர வரதுக்கு வந்தாச்சு. என்னம்மா இன்னும் துணி துவைச்ச முடியலையா? அவ்வளோதான் அத்தை, 2 துணி தான் கிடந்துச்சு. எல்லாத்தையும் துவைச்சி எல்லாம் பண்ணியாச்சு. இதை காய வைக்கிறதுக்கு உமா கிட்ட கொடுத்து விட்ருக்கோம். இதை மட்டும் காய வச்சா போதும். நம்ம குளிக்கிறதுக்கும் இதை காயறதுக்கும் சரியாக இருக்கும். அப்புறம் எடுத்து மடித்து வச்சுட்டு கிளம்பிடலாம். சரிம்மா. இந்த உமா எங்க துணி துவைக்க போனவா அப்படியே போயிட்டாளா? ஏன் தான் அவளை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? போயிட்டு வருவா, விடுங்க. சும்மா அவளை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஒருவேளை உருப்படியா செஞ்சா நான் எதுக்கு திட்ட போறேன்? வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறேன்னு தானே நான் திட்டிக்கிட்டு கிடக்கிறேன். அதெல்லாம் பாவக்காம எங்க இருக்க போறா? பிறந்த வீட்லயே எல்லா வேலையும் கத்துக்கணும் பொம்பளை பிள்ளைங்க. போற வீட்டுல அப்பதான் யாருக்கிட்டையும் திட்டு வாங்காம இருக்கலாம். எல்லா வேலையும் இங்கே செய்யாம உட்காந்து உடம்ப வளர்த்தா போற வீட்டுல திட்டு வாங்கிட்டு தான் கிடக்கணும். மாமியார் கறி கொமட்டில் ஊத்தினா கஞ்சி ஊத்துவா. என்ன அடி புள்ள லட்சணமா வளர்த்துருக்கீங்கன்னு. சரி விடுங்க அத்தை, விடுங்க. அவனுக்கு எம்பிட்டு தைரியம் இருந்துச்சுன்னா பஞ்சாயத்து கூப்பிடுவான். இன்னைக்கு மட்டும் அவன் பஞ்சாயத்துக்கு வரணும். அவனை தூக்கி போட்டு குத்துறேன் பாரு. அன்னைக்கு குத்துனது குத்து இல்ல, என் குடும்பத்தையே கருவறுக்கணும்னு கங்கனை கட்டிக்கிட்டு காத்திருக்கானே. உனக்கு என்ன பாவம் பண்ணும்? என் வீட்டுல இருந்துகிட்டு என் வேட்டை சோத்த தின்னுக்கிட்டு எனக்கே கூட இருந்து குளிப்பறிச்சு என் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு ஓடுனா அவனுக்கெல்லாம் கோவப்படுறதுக்கு உரிமையே கிடையாது. முதல்ல கோவப்படணும்னா அது நான் படணும். அவனை தூக்கி போட்டு நங்குன்னு வாயிலேயே மிதிக்கணும். ஆனா நான் பொறுத்து போறேன், என் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு போயிட்டு எனக்கே வந்து இவன் பழி வாங்கிட்டு தெரியறான். இருக்கட்டும், இவனுக்கெல்லாம் எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கிறேன். என் தங்கச்சிங்கெல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு. தயிர் மிளகு கொண்டாட்டம், கேஸ்ல நான் திண்டாட்டம். என்னடி தங்க பிள்ளை சிரிக்கிறீங்களா? அப்பா பாட்டை கேட்டு? அப்படியா? என் காலத்துக்கும் என் வயசுக்கும் ஒரு நாள் அந்த அடுப்படிக்கு போனதில்லை. இன்னைக்கு இந்த புகை மூட்டத்தில் நான் அம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறேன். இவன் தயிர் மிளகு கொண்டாட்டம், கேஸ்லன்னு திண்டாட்டம். அவனே இருங்க, சமைக்கிறதுல உப்பு காரத்தை அள்ளி கொட்டி உங்க எல்லாத்தையும் ஒரு வழி பண்றேன். கொண்டாட்டம் கேஸ் இல்லைன்னா திண்டாட்டம்.
யோ உனக்கு அம்பிட்டு தயா மரியாதை. என்ன சின்ன பொண்ணு, வாட் ஹேப்பன்? மொன்னாங்கட்டி நான் கஷ்டப்பட்டு ஊதிக்கிட்டு இருக்கேன், ஓவர சீன் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ வா வந்து நீயே ஊதி குழம்ப வை. என்ன பொண்ணு, என்ன ஆபீஸ்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுறேன். யாருக்காக? எல்லாம் உனக்காகவும் நம்ம பிள்ளைக்காகவும். கஷ்டப்பட்டு இன்னைக்கு ரோடா அலைஞ்சு தெரியுமா, சிலிண்டரை தூக்கிக்கிட்டு. நீ தூக்கிக்கிட்டு அலைஞ்ச லட்சணம் எனக்கு தெரியாது. வண்டியிலே வச்சுக்கிட்டு பராக்க பார்த்துக்கிட்டு அப்படியே போறது நீ தூக்கிட்டு அலையிறது அர்த்தமா? சின்ன பொண்ணு, அங்க புகையுதுமா, அது என்னன்னு பாருமா. ஐயோ ஐயோ ஐயோ, இப்பத்தானே எரிச்சு விட்டேன், ஏண்டா என்னை பழி பண்றீங்க? ஐயோ, உப்பாரி வைக்க கூடாதுமா, ஊதணும். இருங்கடா இருங்க, சிலிண்டர் மட்டும் வராம இருக்கட்டும், 7 நாள்ல குடும்பத்துக்கே சங்கு ஊதுறேன். ஐயோ, ஊதி ஊதி என் பிராணமே போயிரும் போல இருக்கே. முடிஞ்சுடா, சோழி மொத்தமா முடிஞ்சுது, புகைய அடிச்சு தள்ளுது. ஏமனை எடுத்து ஊத்து. ஆமா, உங்க ஆத்தா அப்படியே வருஷ கட்டி வாங்கி வச்சிருக்குது எடுத்து ஊத்துறதுக்கு. போய் அங்கிட்டு. சின்ன பொண்ணு, இப்படி எரிச்சேன்னு வையி சாப்பிட முடியாது, மொத்தமா புகை நாத்தம் தான் அடிக்கும். அடிக்கும்னு தெரியுதுல, போய் கடையில வாங்கிட்டு வா. இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? கடையிலே வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. யோ, வாய முடிட்டுறியா? தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தியா? ஐயோ, இங்க பாரு, எம்புட்டு புகையா அடிக்குதுன்னு. புள்ள வேற இருக்கான். ஓச்சு, சோழி மொத்தமா முடிஞ்சிச்சு. ஐயோ, அதிரடி சமையல் இல்ல, புகை மூட்டை சமையல். என்னப்பா சொன்னியா இல்லையா அவங்களுக்கு? அதெல்லாம் சொல்லிட்டேனே, வர சொல்லி நான் சொல்லிட்டு தான் வந்தேன். நமக்கும் வேலை இருக்கியா? எம்பிட்டு நேரம் வந்து நிக்கிறோம். ஊர் தலைவர் நீயே போய் சொல்லி இருக்க, அவங்க வரணுமா இல்லையா? அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருக்காங்க. பாத்தீங்களா, நீங்களே போய் சொல்லியிருக்கீங்க, அவங்க வரல. அப்ப அவங்க மனசுல எல்லாம் எம்ம எகத்தாலும். ஊர் தலைவர் உங்களுக்காக நான் மதிச்சு என் வேலையை கூட இந்த பர்மிஷன் போட்டுக்கிட்டு வந்திருக்கேன். அவன் வீட்டுல தானே கிடக்கான். பொண்டாட்டி எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்பிட்டு வீட்டுல தானே உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வரத்துக்கு என்ன? தம்பி தம்பி ஆரம்பிச்சாச்சா? ஏக்கா வாட்டா வா, நீ கூட அங்க இருந்து நடந்து வந்துட்ட. பஞ்சாயத்து பேசணும்னு தலைவர் வந்து 1 மணி நேரமா உட்காந்துருக்காரு. இன்னும் அவங்க யாரும் வரலக்கா. இன்னும் வரலையா? என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? அதான் பாருக்கா, நான்லாம் பொழப்பக்கு விட்டு நான் ஓடி வரேன். என் புருஷன் என்ன கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாரு, அவருக்கு சமைக்கணும் வைக்கணும். நான் அதை கூட விட்டு தம்பி பஞ்சாயத்துன்னு சொன்ன அப்படியேன்ட்டு வேகமா ஓடி வந்தா என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இப்படிதான் போனா ஊர் தலைவரை வேற யார் மதிப்பாங்க? இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கே வராம இருக்கிறாங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பஞ்சாயத்தை இப்படி நிறுத்திக்கிட்டு தெரிஞ்சாங்கன்னா, மதிக்காம தெரிஞ்சாங்கன்னா, அப்புறம் இதே மாதிரி தானே மத்தவங்களும் பண்ணுவாங்க. வேலு, அழகு சுந்தர வீட்டுல இருந்து எல்லாத்தையும் வர சொல்லு. வரலன்னா, பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வரலன்னா குடும்பத்தையும் ஒதுக்கி வச்சிருவேன்னு சொல்லிட்டு வா. பாருங்க, அப்படி வரலையா ஊர்ல இருந்து எல்லாத்தையும் மொத்தமா ஒதுக்கி வைங்க தலைவரே. அப்பதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அடங்குவாங்க. பாவம் தலைவரே, இந்த பையன் எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? ஒத்தால வீட்டுல சோறு தண்ணி கூட இல்லாம பொண்டாட்டியும் கூட்டிட்டு போய் அங்க வச்சுக்கிட்டானுங்க. இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறான். என்னையா நின்னு வாயை பார்த்துக்கிட்டு இருக்க? போய் அவங்களை இழுத்து கூட்டிட்டு வாயா. சரிங்க தலைவரே. இவனுங்கள மாதிரி இன்னொருத்தன் பண்ணக்கூடாதுன்னா இவங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது நல்லது. அண்ணன் தண்ணின்னு எதுவும் கொடுக்க கூடாது இந்த குடும்பத்துக்கு. அத்தாடி, நாங்க வரலன்னு சொல்லிட்டு கோவமா எம்மாடி எல்லாம் துவைச்சி காய வச்சு மடிச்சே எடுத்துட்டு வந்துட்டோம். இல்லைன்னா இதை காய வைக்கிறதுக்கு தனியே 10 வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரவு 4 சிம்மாடங்க கட்டி வச்சிருக்கேன்டா, அதையே நாளைக்கு எடுத்துட்டு வரணும். இல்லைன்னா ஊர்க்காரி எவ்வளவு எடுத்துட்டு போயிருவாளுங்க. நல்லா எடுத்து வச்சு முள்ளு போட்டு மூடி வச்சுட்டு வந்திருக்கேன். என்னங்க மாப்பிள்ள, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க? எங்க அவரை காணோம்? வெளியே போயிருக்காருங்க. அண்ணன் முகமெல்லாம் வாட்டமா இருக்கு. மருமகளே, இதெல்லாம் நாங்க எடுத்து வைக்கிறோம். நீ போயிட்டு அம்மாவுக்கெல்லாம் டீ போட்டு கொடுமா. அவங்களாம் இந்நேரத்துக்கு டீ குடிச்சிருப்பாங்க. பால் எதுவும் இருக்கா? இல்லை நான் போய் வாங்கிட்டு வரட்டுமா? அட அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வர காப்பியே வைங்க. ஆமா, நீங்க கம்மன் இருங்க சம்பந்தி. இந்தாடே அழகு, போய் பால் ஒரு 1/4 லிட்டர் இல்ல 1/2 லிட்டர் வாங்கிட்டு வாடா. போடா. என்ன தங்கவேலு, என்ன ஏங்க உங்களுக்கெல்லாம் அங்க மண்டையில கூப்பிட்டாங்க வர தெரியாதா? உங்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சு அழைப்பாங்களா? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நாங்களே இப்பதான் ஆத்தங்கரையில இருந்து துணியா துவைச்சு எடுத்துட்டு வரோம். வீட்டுக்குள்ள கூட இன்னும் நுழையல. என்ன நீ பாட்டுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்க? அதானே, என்னனே எப்பயும் அன்பா நல்லா தானே பேசுவீங்க, இன்னைக்கு என்ன சண்டைக்காரவங்கள்ட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? இங்க பாருங்கம்மா, நான் ஒண்ணு உங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிடலாம் வரல. மண்டையில ஊர் தலைவர் பஞ்சாயத்து கூட்டி இருக்காருல்ல, வரணுமா இல்லையா? எப்பயும் எந்த வீட்டுக்கா இருந்தாலும் நான் தான் போய் கூப்பிடுவேன். ஆனா உங்க வீட்டுக்கு நம்ம தலைவரே வந்து கூப்பிட்டுருக்காரு. அப்படிங்கும்போது அவர் பேச்ச மதிச்சு
பேசுற? நாங்க என்ன மதிக்காம இருந்தோம்? முதல்ல எப்ப ஊர் தலைவர் எங்க வீட்டுக்கு வந்தாரு? என்ன பஞ்சாயத்து? என்ன உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? தெரியலன்னா பேசுவாங்க, தெரிஞ்ச மாதிரியா பேசுவாங்க? காலையில இருந்து நாங்க வீட்லயே இல்லனே, இப்பதானே வீட்டுக்கே வந்திருக்கோம். அப்படின் போது நீங்க இப்படி பேசுனா எப்படி? அது என்ன எதுன்னு தெரியாமா? இந்த புள்ள